ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து இலக்கிய வடிவங்களில் வந்து புகழ்பெற்றவங்க இருப்பாங்க இல்லையா, அது வந்து பாடலாக கொடுத்துருப்பாங்க. 9th புக்கில் வந்து இந்த இது வந்து பாடல் வந்து இருக்குது. அதில் ஒவ்வொரு பாடலுக்கு, அதாவது ஒவ்வொரு இலக்கியத்தையும் கொடுத்து அதில் புகழ்பெற்றவரோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா இலக்கிய வடிவங்களில் புகழ்பெற்றவங்கள வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது பாடல் வரிகள், அதுவும் புக்குக்கு பின்னாடி இருக்குது. கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் இதை வந்து பார்த்துட்டு போங்க. இது நான் வந்து இதுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன், ஷார்ட்கட் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அதனால் வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பாடல் வரிகளில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் பேர் வந்து தனியாக எழுதி அதோட ஷார்ட்கட்டு தான் வந்து போட்டிருக்கேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்பா. வெண்பாவில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா வந்து புகழேந்தி புலவர். இவர் தான் வந்து வெண்பா இயற்றுறதில் வந்து நல்லா வந்து கைவந்தவர் புகழேந்தி. இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து வெண்பா அப்படின்னா வந்து வெண்மைன்னு வச்சுக்கோங்க. வெண்மையாக இருக்க, அதாவது வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க. நிறையா புகழ் வாய்ந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒயிட் சட்டை தான் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ வந்து வெண்பா புகழேந்தி அப்படின்னு வந்து ஒயிட்டு புகழ் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வெண்பாவில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா வந்து புகழேந்தி புலவர். நெக்ஸ்ட் வந்து பரணி. பரணி வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அந்த காலத்துலலாம் அந்த பரண் மேலே தான் வந்து அந்த குண்டா அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மேலே சட்டி பானை அந்த குண்டாலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பரண் மேலே தான் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ பரணிக்கோர் ஜெயங்கொண்டார், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விருத்தம் என்னும் முன்பால புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா வந்து கம்பர். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து கம்பு சுற்றுவாங்க இல்லையா, அந்த கம்பு சுற்றுறதுல வந்து 9 பேர் வந்து சுற்றி நின்று அடிப்பாங்கன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. 9 பேர் வந்து சுற்றி அந்த நடுவில் வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த கம்பு சுற்றுறவங்க வந்து அதை சுற்றி வந்து 9 பேர் இருப்பாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விருத்தம் என்னும் இல்லை புகழ்பெற்றவர் வந்து கம்பர். நெக்ஸ்ட் வந்து கோவை உலா அந்தாதி. இதில் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து கோவையில் வந்து அந்த அர்த்தராத்திரியில் தான் வந்து இந்த கரகாட்டம் இந்த கூத்தெல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா. அப்போ கோவையில் வந்து அர்த்தராத்திரியில் வந்து உலா நடக்குது, அதாவது ஏதாவது ஒரு விழா நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. விழா நடக்கிறப்ப தான் வந்து கூத்து கட்டுவாங்க. அப்போ வந்து ஒட்டக்கூத்தர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து காண்பாய கலம்பகம் வந்து இரட்டையர்கள் தான் வந்து புகழ் பெற்றவங்க. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 2 ட்வின்ஸை நம்ம பார்த்தாலே நமக்கு இந்த கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா. அப்போ நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்வின்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு கலகம் தான். யார் இவங்க வந்து சொன்னாங்களா இல்லை அவங்க வந்து சொன்னாங்களா, ட்வின்ஸை வந்து கண்டே பிடிக்க முடியாது. அப்போ வந்து அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ காண்பாய கலம்பகம் வந்து இரட்டையர்கள். நெக்ஸ்ட்டு வந்து வசைப்பாடை வந்து காளமேக புலவர் தான் வந்து புகழ்பெற்றவர். வசைப்பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா வந்து காளமேக புலவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து மேகத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வசைப்பாடு அப்படிங்கிறது வந்து பாட்டு இருக்கு இல்லையா. மேகத்தில் தான் வந்து நிறையா பாட்டு இருக்கும். மேகம் கருக்குது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா வந்து வசைப்பாடு அப்படிங்கிறது வந்து காளமேக புலவர் அப்படின்னு வந்து ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பண்பாய பகர் சந்தம். இது யார் அப்படின்னா வந்து படிக்காசு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து என்ன தான் நம்ம காசு வச்சுருந்தாலும் பண்பு இருந்தால் தான் வந்து அவங்கள வந்து நல்லவங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காசு வச்சுக்கிட்டு அவங்க வந்து கொஞ்சம் திமிர ஓவர் ஹெட் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நல்லவங்கன்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன தான் காசு இருந்தாலும் பண்பு, ஒரு மனிதனோட பண்பு தான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது. அப்போ பண்பாய பகர்சந்தம் வந்து படிக்காசுங்கிறது வந்து பாடியிருக்காரு. இதை எல்லாத்தையுமே இந்த பாடல் ஃபுல்லாத்தையுமே வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வந்து பழப்பட்டடை சொக்கநாத புலவர். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்து பல புலவர்களோட புகழ்பெற்ற பாடலை வந்து பாடியவர் யார் அப்படின்னா வந்து பழப்பட்டடை சொக்கநாத புலவர். இது வந்து பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து அதை வந்து தனியாக எழுதி வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த புக்கில் வந்து அந்த பாட்டை வந்து பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதான் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.